35% கமிஷன் வாங்குவதாக ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறுவனங்களுக்கு தடை விதித்த நாமக்கல் தாலுகா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சாரோஷ் என்ற புதிய செயலி தொடங்கிய நிலையில் அதன் தொடக்க விழா பூஜையுடன் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். நாமக்கல் தாலுகா ஹோட்டல் உரிமையாளர் சங்க சார்பில் உணவு விற்பனை செய்ய புதிய செயலி ஆப் தொடக்க விழா இன்று நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சிறப்பு பூஜை செய்து துவக்கப்பட்டது. இந்த கொங்கு மண்டலத்தில் முதல் என்ட்ரியாக சாரஸ்வரம் தற்போது தடம் வைத்துள்ளது. ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் ராம்குமார், செயலாளர் அருள்முகம் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட சாரோஸ் விற்பனை பிரதிநிதிகள் தங்கள் வாகனத்துடன் அணிவகுத்து சென்றனர். ஆன்லைன் உணவு விற்பனை செய்த ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கி ஆகிய நிறுவனங்கள் 35% வரை ஹோட்டல் உரிமையாளர் வரி வசூல் நிலையில் கடந்த வாரம் நாமக்கல் ஹோட்டல் உரிமையாளர் சார்பில் பொதுக்குழு மூலமும் ஆன்லைன் உணவு விநியோகம் இந்த இரண்டு நிறுவனம் தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில் பொதுமக்களும் உணவு பிரியர்களும் அவதிப்பட்ட நிலையில் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் புதிதாக சார்வஸ் என்ற ஆப் மூலம் இந்த செயலி இன்று துவங்கப்பட்டது. இது 50க்கும் மேற்பட்ட உணவு டெலிவரி ஆட்கள் நியமிக்கப்பட்டு புதிய உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தேவையை டெலிவரி செயலில் துவங்கப்பட்டது. இந்த நாமக்கல் தாலுகா ஹோட்டல் உரிமையாளர் சங்க ராம்குமார் கூறுகையில் 50 ஹோட்டல் உரிமையாக தொடக்க விழாவில் பங்கிட்டு சிதம்பரத்தை சேர்ந்த ராம் பிரசாத் என்பவர் சார்வஸ் என்ற செயலை உருவாக்கி தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட நகரங்களில் சுமார் 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை வாடிக்கையாளர் கொண்டு 2000க்கும் மேற்பட்ட டெலிவரி மேன்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் ஏற்கனவே இயக்கப்பட்ட செயலி தற்போது நீக்கப்பட்டு புதிய சார்வஸ் என்ற செயலி மூலம் பொதுமக்களுக்கு உணவு பிரிவுகள் தரமான உணவு குறித்து தருவதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.